Okay, welcome friends and listeners. First of all, thanks a lot. Like for last time podcast பார்த்து நிறைய பேர் நல்ல நல்ல கமெண்ட்ஸ்லாம் கொடுத்தீங்க, சஜஷன் கொடுத்தீங்க. Thanks a lot. Thanks so much. I really appreciate it. Some I think suggested some songs and all that. So we'll try to implement over time. But for today, we have chosen a very special Ilayaraja song. ஸ்பெஷல்னு ஏன் சொல்றேன்னா லைக் ஒரு கான்சர்ட்ல வந்து இளையராஜா சொல்லியிருக்காரு. He generally composes songs in like 5-10 minutes. Some songs maybe take 30 minutes. This specific song, like, it took him 45 minutes. அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ வந்து இந்த வயலினிஸ்ட் பிரபாகர் வந்துட்டு என்ன பண்ணுவாருன்னா, இவர் 45 மினிட்ஸ்ல கம்போஸ் பண்ணிட்டாரு, அதை எடுத்து நாங்கள் காப்பி பண்றதுக்கு அரை நாள் ஆச்சு அப்படின்பாரு. அப்போ இளையராஜா சொல்லுவார், நான் எழுதி கொடுத்தது காப்பி பண்றதுக்கு அரை நாளா இருக்கு அப்படின்பாரு. So that I think that is the aspect. So that's why it's so special. So என்ன பண்ண போறோம்னா, why this 45 minutes? அப்படி என்ன இருக்கு அந்த பாட்டுல? I think that's we want to get a taste of it. I don't think we can do full justice to this, but I think just to get a taste of it. So you keep guessing. I think meanwhile I think I'll welcome our music tala Dachu. Okay, hello man. Hope you're doing good. So in the padam, like Talabadi padam, right? I think this song is from Talabadi movie. So I just want to say that it's actually a very nostalgic movie, especially for me, because it was released in 1991. I think Deepavali time நினைக்கிறேன், during IIC time. Okay, IIC days. அப்ப நான் எப்படி போனோம்னா லைக் அந்த இது யஷ்வந்த்பூர்ல அந்த இது கோவர்தன் இருக்கும் தெரியுமா, அதுக்கு போனோம். நைட் ஷோ வந்துட்டு அங்க இருந்து ஒரு குரூப் அப்படியே பஞ்சா போயிட்டு என்ன பண்ணோம், அங்க கோவர்தன்ல போயிட்டு அங்க அண்டர் கிரவுண்ட்ல எல்லாம் போயிட்டு போவோம், அந்த சப்வே மாதிரி எல்லாம் போயிட்டு அங்க போயிட்டு என்ன ஆச்சுன்னா, போய் ஒரு 10-20 பேர் தான் டிக்கெட் கொடுத்துருப்பான். கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டான். க்ளோஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு கவுண்டர் ஓபன் பண்ணிடுவான் தெரியுமா, பிளாக் டிக்கெட். அதுல போயிட்டு வாங்கி எக்ஸாக்ட்லி ஓபன் பண்ணிட்டு அதுல போய் வாங்கிட்டு ஏதோ எவ்வளவு ராமல் எவ்வளோன்ட்டு வாங்கிட்டு போய் பார்த்தோம். அது ஸோ லைக் ஐ வாண்ட் ஆஸ்க் யூ, லைக் உனக்கு ஞாபகம் இருக்கா எப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தேன்ட்டு அந்த படம்? இது நான் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஹானஸ்ட்லி. நான் வந்து அப்போ பெங்களூர்ல பார்த்த ஞாபகம் எனக்கு இல்ல. ப்ராபப்லி நான் அப்புறம் சென்னை வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்துட்டு போய் நானுமோ. பட் ஆஃப் கோர்ஸ் இட்ஸ் a fantastic movie. Yeah. So அது வந்து குணாவும் அதே சமயத்துல ரிலீஸ் ஆச்சு. மேபி you would have gone for குணா or something. Yeah, as he said, அந்த மூவி வந்து செம்ம மூவி. அது எப்படின்னா லைக் மணிரத்னம், இளையராஜா, ரஜினி, மம்முட்டி, லைக் அமரீஷ் பூரின்னு ஒரு பேன் இண்டியான்னு இப்போ சொல்றாங்க. அதாவது லைக் அந்த சமயத்துல ஆக்சுவலா இட்ஸ் லைக் அதிகம் பேன் இண்டியா மூவி மாதிரி பயங்கர ஸ்கேல்ல. அதுவும் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன் ஜிவி மணிரத்னம் அவங்க செல் ப்ரொடக்ஷன் நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி அந்த படம். ஸோ இன்னைக்கு சாங் வந்து ஃப்ரம் திஸ் மூவி. So we're talking about Talapati, and of course it's the one and only Sundari Kannal ஒரு சேதி. நிறைய பேர் ஈஸியாக கெஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். So let me just start by the background to this song. எப்படின்னா லைக் சாங் சிச்சுவேஷன். ஸோ சிச்சுவேஷன் எப்படின்னா லைக் மூவியில் வந்து ரஜினி இஸ் பிட்வீன் ரஜினி அண்ட் தட் ஹீரோயின் சோபனா ராய். ரஜினி வந்து சூர்யா சுப்புலட்சுமின்னு பேர் அவங்க 2 பேரும் இருக்கும். ஸோ எப்படின்னா லைக் சோபனா இஸ் ஃப்ரம் அ வெரி ஆர்த்தோடாக்ஸ் பிராமின் ஃபேமிலி. இவர் வந்து ஒரு ரவுடியா இருப்பாரு. But actually Shobana loves him because he helps a lot of people. This movie is inspired by this Karnan Mahabharata story, right? So அப்படி பிடிக்கும். பட் just before this song என்ன ஆகும்னா, ரஜினி வந்து ஒரு கொலை பண்றதை பார்ப்பாங்க. பிகாஸ் இட்ஸ் ஒரு குண்டா பண்ணிட்டு கொலை பண்றதை பார்த்துட்டு she gets a shock, ஹீரோயின். ஸோ அந்த ஷாக்ல வந்துட்டு லைக் சேர முடியுமா முடியாதா, பட் ஸ்டில் she loves him. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல வந்து ஒரு டெலிகேட் சுச்சுவேஷன்ல இருக்கிறாங்க. ஸோ அந்த சமயத்துல இந்த சாங் வருது ஆக்சுவலா. Right, so the song is அப்படின்னா like I think the song brings out the that feelings, அவங்களோட emotions. இவரோட ஒரு மாதிரி நர்வஸா இருக்கிற ஒரு ஆங்ஸைட்டியோட இருக்கிற எமோஷன் பிளஸ் அவர் வந்துட்டு ஒரு still he cannot get out of that mode, right? Like ஒரு rowdy அந்த feeling, he has to serve his friend. So அந்த மாதிரி situation அந்த feeling எப்படி கொண்டு வரது, still it has to be a duet. So I think that is the thing. So இப்படின்னா like first the prelude start ஆகுதுல்ல, right? So maybe Dachu, you can say a few words about this. See, இதுல வந்து what I noticed ஒரு unusual prelude. யூசுவலா இப்போ உனக்கு வந்து the tonic is established right away. இல்ல இதுல வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு 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 unusual இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி மெதுவா within about 15 seconds that home key is established actually. Okay. அந்த மாதிரி போகும் ஆக்சுவலா. even though it is composed in the scale of Kalyani, right? The whole song goes in the scale of Kalyani. You would expect that Kalyaniனாக்க ஒரு கால ஆரம்பிப்போம், ஒரு பால் ஆரம்பிப்போம், சால ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைப்போம். இது வந்து எங்கேயோ நீல
கீழே எங்கேயோ நீல ஆரம்பிச்சு இந்த மாலை போய் அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி வளைச்சு அப்படி ஃபைனலி இட் வில் லேண்ட் அப் இன் தட் கீ வேர் யூனோ சுந்தரி கண்ணால் ஒரு செய்தின்னு ஆரம்பிக்கிற மாதிரி வரும் அது. ஸோ தட்ஸ் ஒன் திங் ஐ நோட்டீஸ் தேர். ஸோ அது ப்ரீலூட்ல நான் ஒன்று நோட்டீஸ் பண்ணேன், அதில் ஒரு ஸ்மால் ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி சின்ன ஸ்ட்ரிங்ஸ் மாதிரி வருது. அதை கேட்கும் போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா லைக் சோபனா வரும்போது அது காமிக்கிறான். சோபனா வந்துட்டு அந்த ஒரு மாதிரி ஒரு நர்வஸ் டென்ஷன் ரைட், அந்த இது வந்து இதுல தெரியற மாதிரி எனக்கு தோணுச்சு ஆக்சுவலா. ஏன்னா ஆக்சுவலி பிக்சர்ல எப்படி காமிப்பான்னா வந்து ஷி வில் பி ஆக்சுவலா அந்த பிக்சரைசேஷன் ஒரு ஃபேண்டசி மாதிரி இருக்கும். ஸோ லைக் அதில் எப்படி இருப்பாருன்னா ரஜினி வந்து ஏதோ வார் முடிச்சுட்டு வர மாதிரி இருக்கும். ஷி வில் பி ஸ்டாண்டிங் சம்வேர், அதை பார்த்துட்டு தென் ஷி கெட்ஸ் அ ஃபீலிங், வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தென் இட் ஸ்டார்ட்ஸ். அப்புறம் மேரேஜ் நடக்கும், அதெல்லாம் சம்திங் நடக்கும். அதை வந்து ஐ திங்க் இதில் வந்துட்டு அந்த ஆங்ஸைட்டி வந்து ரொம்ப நல்லா வர மாதிரி இருந்தது. அந்த ஸ்மால் திங்ஸ் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலா, அது வெரி ஸ்மால் பீஸ் அது ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்ததுன்னு ஐ ஃபெல்ட் அது. Right, so I think after that, I think it moves to the Pallavi part அப்பதான் ஆரம்பிக்குது, right? Part I think we know. So அந்த பாட்டு பத்தி like you want to say anything like எப்படி அது, is it like what style is it? Western, Carnatica, like is it like fusion, like how is it? Right, you see, if you take the whole composition, it's definitely a fusion. So melody part, the vocal part, எல்லாமே வந்து உனக்கு there are very Indian tunes, Indian gamakas அந்த மாதிரி தான் இருக்கு. The rest of the orchestration is all, completely Western. So it's a proper fusion. We'll come to that. We'll come to that. So சொன்ன மாதிரி like scale வந்து கல்யாணி scale for at least for that Pallavi main song இது. So another thing observe பண்ணனா அதுல பின்னாடி அந்த small strings வந்துட்டே இருக்கும் அது. So அது கேட்கும்போது I think they will know. So people might have observed it by now. So அது ரொம்ப நல்லா இருக்கும். பட் நடுவில் அந்த சிம்பிள் சவுண்ட் டக் டக் நாங்கள் எங்கே வரும், not exactly at the samam, right? It comes here and there and all that. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. நான் உரை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. So yeah, I think I want to just quickly go beyond this because we want to focus on the interlude. Okay, so now the first interlude comes. Okay, over to you, Dachu. Let's So see, in the partல a lot of Ilayaraja songs, I think we have talked about this in the past, and many of the die-hard Ilayaraja fans know this for a fact, right? முதல் இன்டர்வியூட் வந்து கொஞ்சம் சிம்பிளா இருக்கும், ரெண்டாவது இன்டர்வியூட் வந்து கொஞ்சம் காம்ப்ளெக்ஸா இருக்கும். யூஸ்வலா அப்படிதான் இருக்கும். ரெண்டாவது இன்டர்வியூ நிறைய பொடியெல்லாம் வச்சு கண்ணாபிரான வந்து கீ மாடுலேஷன்லாம் இருந்து அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாரு. பட் இந்த பாட்டுல வந்து ரெண்டு இன்டர்வியூடுமே காம்ப்ளெக்ஸ். Both interludes involve heavy orchestration, and there's a motivation for that. If you look at the whole song, it's literally seesawing between two extremes of emotions, right? Even the melody nu varumbodhu nariya there is a lot of calmness and stability to it, varendu vera சேர்ந்து பாடுற மாதிரி, right? But when the interludes are playing, the scene is about war, the scene is about a lot of anguish, right? So அதை கொண்டு வரதுக்காக வந்து என்ன பண்றாருனாக்கா, first of all there's a key modulation. Like I said, if you look at the instrument choices, first interludeல வந்து உனக்கு அந்த brass section வருது முதல்ல. யூசுவலா brass section orchestrationல வந்து நீங்க brass section யூஸ் பண்றதுக்கு வந்து you have that
whole war effect if you want to bring, right? You bring that brass instruments into play, right? So you can clearly see that he is taking that approach there. And the brass section, it literally paves the way for the key modulation. That's what starts it. You can literally see கீழே ஒரு 4 நோட்டு கீழே இறங்கி போகும் brass section. அது இறங்கி போனதுக்கு அப்புறம் then what follows, the strings and the chorus, அது ரெண்டும் சேர்ந்து it completely, as a listener, you are completely disoriented. Okay, you have no idea where is the tonal center at that point. Right? அது it is deliberate, obviously, because he is trying to portray that sense of being lost. Is war really a good thing? இன்னொரு பியூட்டிஃபுல் திங் நான் கவனிச்சேன் படத்தை பார்க்கும்போது, வார் சீன்ல யூ ஒன்லி சி மென் இல்ல, ரஜினி அவரோட ஆர்மி, அப்புறம் த ஆர்மி தட் ஹீஸ் ஃபைட்டிங் வித். ஆனா கோரஸ்ல ஃபீமேல் வாய்ஸும் வருது. அது எதனால பாத்தீங்கன்னா, ஐ ஃபீல் இட்ஸ் மை இன்டர்பிரேஷன் இஸ் தட் war is not painful just for the men who are going and fighting. The women folk who are at home are also suffering, and that's right. what Super. Yeah, you come back and you see that Shobana, that character is also there. So that was, I thought, a very nice touch there by the composer, right? Again, that's where the art side of composing comes in, right? Super. We are talking about key modulation, all that other craft side of composing, but this is the art side of composing. Yeah. So bring it out. I mean, அந்த மாதிரி aspects you want to try to bring it out. And எனக்கு இப்பதான் அப்சர்வ் பண்ணேன். I know this vocal harmony is super on this, but the female voice I didn't observe. Super. Right. So just ரொம்ப important thing என்னன்னா, coming back to the charanam, right? First charanam, it's a very tricky thing. ஏன்னா as a singer, எந்த ஸ்வரத்துல எங்க ஆரம்பிக்கிறதுங்கிறது இந்த பாட்டை கொஞ்சம் கஷ்டம். It is not easy at all. If you're trying to மேடையில போய் நீ பாடுற, you're an amateur singer, ஐயா எங்கப்பா ஆரம்பிக்கிறது, we'll be lost actually. So அதுல I felt like when I looked at the voice leading, it is done in a very very subtle way. இந்த கோரஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு ஸ்ட்ரிங்ஸ் there is a very gentle swaying section, piece of music there for about 10 seconds. அதுல there is one particular violin which is, if you look at the alto frequency range, the mid frequency range violin ஒன்னு இருக்கு, அந்த மாதிரி ஒரு 4 நோட்டு அந்த பா இருக்குல்ல, அங்கதான் சரணம் ஆரம்பிக்கிறது அப்படி. So I noticed that I felt like he's done it deliberately to allow the vocalist to get to the right. Yeah, just 1 minute. I think this earful for me, so let me just clarify a few things to get a better. So when you say brass section, right, like என்ன instruments alla cover பண்றது? Trumpet, trombone, right? And anything that is metallic and is blown into basically is the brass section of the orchestra. So any symphony orchestra would have sections in its instrumentation. So in the interlude அந்த ஒரு நடுவுல திடீர்னு ஒரு ப்ளோ ஆற மாதிரி ஒரு trumpet மாதிரி ஒரு sound, so that is the brass section அங்கதான் ஆரம்பிக்குது, right? Okay. Correct. That's fine. So next so but flute also நடுவுல அது, like would you cover flute also under the அது blow தானே? That comes under the woodwind section. Woodwind. Okay. Got it. So then the second point என்னன்னா, that when you say key modulation, like can you explain a bit more? ஸோ கீ மாடுலேஷன் என்னன்னாக்க, நம்ம கர்நாடிக் மியூசிக்லயே இல்லை நம்ம கிளாசிக்கல் மியூசிக்ல நம்ம ஸ்ருதின்னு சொல்றோம். ஒரு கட்டையில பாடுறோம், 2 கட்டையில பாடுறோம், 3 கட்டையில பாடுறோம். We say that, right? So in Western classical also, you compose pieces with a home key, and the home key can be C sharp, D sharp, what have you, right? So எப்போ அந்த ஹோம் கீல இருந்து இன்னொரு ஹோம் கீக்கு போய் ஸ்கேலை மாத்துறோமோ, it's called key modulation. So just like Carnatic musicல ஸ்ருதி பேதம் பண்றோம். ஸ்ருதி பேதம் பண்றச்சே we are actually implementing the same concept as key modulation. நம்ம மியூசிக்ல ஸ்ருதி பேதம்னு சொல்றது, they call it in Western classical, it's called key modulation. Right. Okay. So scale எடுத்துட்டு செகண்ட் நோட்டை பேஸ் கீ ஆகும்போது, if you just play it, it can have a complete different feeling, right? So even though you're still in the same note, when the bass note shift on it changes. Yeah, that's the key modulation. Yeah, good. I think it helps to understand.
So next, yeah. So now let's coming back to Charanam. I think it's a favorite for many people. நினைக்கிறேன் எனக்கு definitely very favorite because and just the tune மட்டும், right? நான் பாடி காமிச்சல ரொம்ப நல்லா இருந்தது. அது அப்படியே பில்டப் ஆயிட்டு போறது வந்து இட் இஸ் அமேசிங் பாத். அது கேட்க அழுக்கவே இருக்காது, ரைட்? The way that அது I think we have to specifically mention SPB and Janaki. வந்து they have done a fabulous job நினைக்கிறேன். The whole song வந்து அமேசிங். அது அந்த 3 பேர் காம்பினேஷன், இளையராஜா எஸ்பிபி ஜானகி காம்பினேஷன் வேற லெவல்ல இருக்கும். ஐ திங்க் திஸ் சாங் டேக்ஸ் இட் வேற ஏதோ ஒரு லெவல்ல போகுதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். ஸோ இதுல வந்துட்டு ஒன் பார்ட் வந்து அந்த இது அந்த ஃபர்ஸ்ட் டைம்ல நான் வந்து செகண்ட் டைம் வரும்போது, ரைட், தேர் இஸ் a ஸ்மால் ட்விஸ்ட் அது, ரைட்? அந்த 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 இதுல வந்து செகண்ட் வரும்போது ஒரு ட்விஸ்ட் ஒன்று வருது. ஸோ கேன் யூ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர்? So அங்க is so for example வந்து பா 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 மா ப க மா பா மா ப க க மா ப க மா ப க க ம க ச க க ம பா 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 மா ப ம க க அந்த சின்ன கா வந்துருது, ரைட்? மு க க மா மா சின்ன கா and பிரதிமத்யமம், right? So that combination comes in there. Right? So that is what gives you that beautiful sense of departure from what you've been hearing so far. Super. I mean, is there anything more like the half note? Can we call the raga changes? I mean, the scale. No, the raga is not changing. I think it is just the question of which note you choose to emphasize. I mean, both the notes can be, of course, the chinna ga வந்து கல்யாணியில கிடையாது. So at that point, that chinna ga is an accidental, right? You just bring it in as a way to emphasize the lyrics and the mood. And then you come back. Super. அந்த இடம் வந்து I think நிறைய பேர் ஃபேவரட் ஆகும். of course அமேசிங். அந்த ஒரு இடம் வந்து அதுக்கே நிறைய ரிப்பீட் பண்ணி கேட்டே இருப்போம். I mean, it comes again, second channel அதே மாதிரி வரும். So yeah, amazing. வாய்மொழிந்த வார்த்தை யாவும் காற்றில் போனால் நியாயமா? பாய் விரித்து பாவை பார்த்த காதல் இன்பம் மாயமா? வாழ் பிடித்து நின்றால் கூட நெஞ்சில் உந்தன் ஊர்வலம், போர்க்களத்தில் சாய்ந்தால் கூட ஜீவன் உன்னை சேர்ந்திடும். தேனிலவு நான் வாழ ஏன் இந்த சோதனை? வானிலவை நீ கேளு கூறுமெல் வேதனை. என்னைத்தான் அன்றே மறந்தாயோ? மறப்பேன் என்றே நினைத்தாயோ? என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. நான் உன்னை நீங்க மாட்டேன், நீங்கினால் தூங்க மாட்டேன், சேர்ந்ததே நம் ஜீவனே. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி. என்னையே தந்தேன் உனக்காக, ஜன்மமே கொண்டேன் அதற்காக. Yeah, so now I think we go to the Charanam முடிஞ்சோன்னு again it goes back to that war mode போயிடுது. Second interlude comes, right? So like is there anything so like last time சொன்ன மாதிரி like there's a first interlude, second interlude. இது நான் அப்சர்வ் பண்ணிருக்கேன். So my friend Kiru always says this, தமிழ் இளையராஜா சாங்ல வந்து என்ன பண்ணுவாரு, ஃபர்ஸ்ட் இன்டர்லூட் வந்து மக்களுக்காக, ஓகே, புட் இட் சிம்பிள். செகண்ட் இன்டர்லூட் இஸ் ஃபார் ஹிம்செல்ஃப், ஓகே, அவருக்காக, அவர் என்ன வேணா பண்ணிக்காரு, ஓகே. ஸோ அது விச் யூ ஆர் சேயிங் லைக் காம்ப்ளிகேட்டடா இருக்கும், இஸ் ஃபார் ஹிம்செல்ஃப்ங்கிற மாதிரி. தட் ஐ திங்க் தட் வாட் யூ செட் அது வந்து ஐ திங்க் இட்ஸ் ட்ரூ இன் திஸ் அட்லீஸ்ட் இன் திஸ் சாங். ஸோ அந்த செகண்ட் இன்டர்லூட் லைக் எனிதிங் யூ வாண்ட் டு சே, ஏன்னா இதுல வந்து வார், யா, again it's a war scene, right? It's still focusing on the war scene. And what he's doing in the same thing, from he's departing from the vocal stability, that section, திருப்பியும் வந்து key modulation,
once again the key modulation is triggered by the brass section. ஆனா இந்த வாட்டி நீ brass நீ கவனிச்சு பார்த்தோன்னு வச்சுக்கோ, இந்த வாட்டி brass மேல போகும், முன்னாடி வந்து கீழே வந்தது. 2 நோட் கீழே இறங்கி அங்க இங்க இருந்து எடுத்துக்கோ அப்படிங்கும். இந்த வாட்டி brass வந்து மேல போகும், மேல போயிட்டு இங்க இருந்து பிடி அப்படின்னு சொல்லிட்டு it will hand off to the strings. And you have that entire movement in the second interlude. Again, most of what you see is really chaos. The confusion, the chaos, and the effect of instability is what is expressed in the whole interlude. In the mari, if you want to, as a composer, right? I mean, if you want to depict this kind of instability, you use dissonant intervals. So the sa pa idella sa lend ga lend pa idella patta, those are very traditional consonant intervals. But வந்து திடீர்னு நீல இருந்து மாக்கு போறது, என்ன தால இருந்து ரீக்கு போறது, நம்ம எல்லாம் பண்ணாக்க you are really throwing the listener off their comfort zone. That is what he does deliberately in this interlude also. அத பண்ணி முடிச்சு அப்புறம் வந்து the flute வரும். flute வந்து அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட். அந்த flute மூவ்மெண்ட் வந்து is precisely again to help the vocalist. எங்க ஆரம்பிக்கும் கரெக்டா the middle note of what the flute is playing is exactly where the vocalist needs to pick up again. ஸோ இது வந்து காம்ப்ளெக்ஸ் இன்டர்லூட்னு சொல்கிறேன். பட் ஆக்சுவலி பார்க்கும்போது இல்லை, we don't feel anything, but the mood is, comes out so well. I think நீ சினிமாவை பார்த்துட்டு if you're watching, if you're listening to the music, we lose a lot of the complexity in the music. We are caught in the visual domain, right? So we enjoy that. But cinema, இது இல்லாம if you listen to just the audio, that by itself is amazing, because you can see that even though there is such a wide varying mood changes in the visual domain, veru audio keta, it doesn't feel like it is that disconnected, right? It's actually one big whole. So நிறைய பாத்துருக்கேன் some இளையராஜா சாங்ல. ஆக்சுவலி இந்த படத்துக்கு பாட்டு நான் ஃபர்ஸ்ட் கேட்டுட்டு தான் முதல்ல கேசட்லாம் வாங்கி பார்ப்போம்ல, கேட்டுட்டு அப்புறம் தான் போனப்ப கேட்கும் போதே வந்து we feel there's something going on, but exactly we don't know what it is, but we know it's so good. So அந்த மாதிரி, right? So yeah, great. So now some questions for you, like so in the interlude, ரெண்டு interlude, like I think you said western game modulation எல்லாம் சொன்னேன். Like I mean, can we put it under, like classifies under any specific western classical composition? ஏன்னா opera அது நிறைய சொல்றாங்கல்ல, like can we put it into any type of composition? No, I think it's very hard when you take a interlude from a movie song. இந்த பாட்டு தெரியல, எந்த பாட்டா இருந்தாலும் the interlude மட்டும் எடுத்துட்டு வந்து this is based on a particular genre of western classical music சொல்றது ரொம்ப கஷ்டம், because it's too short, right? Many of the western classical genres tend to be lengthy, so அதனால வந்து அது கஷ்டம். ஆனா if you look at the soundscape, what are the instruments that have been chosen, they are all very very traditional orchestral, symphony orchestral sounds only. There's nothing electronic. ஒரு கீபோர்ட் கிடையாது, ஒரு ஃபங்கியா எதுவுமே கிடையாது, ஒரு கிட்டார் கிடையாது, ரைட்? ஒரு எலக்ட்ரிக் கிட்டார் மட்டும் இருக்கு பின்னாடி, பேஸ் எலக்ட்ரிக் கிட்டார் மட்டும் இருக்கு. You can hear that. That is simply, but he is not doing anything fancy. நிறைய இளையராஜா காம்போசிஷன்ல இந்த பேஸ் ரொம்ப காம்ப்ளிகேட்டடா எங்கெங்கயோ போயிட்டு அதெல்லாம் இருக்கும். பட் இந்த பாட்டு that's not the role of the electric guitar. It is simply to be a fourth element to the string section. அவ்வளவுதான். String section is ராஜா.
right? அது சப்போர்ட் காஸ்ட் தான் எலக்ட்ரிக் கிட்டார். So when you look at the traditional instrument usage, when you look at the fact that vocal chorus is also employed in both instruments, I think you can see that the objective is not to make it a modern sound, but to keep it a very, very classical Western sound. That Okay. we can definitely tell. So we can say it's more like Western classical style inspired or something, but you can't really put it as. I mean, even looking at the whole song, would you classify it as any specific Western type or it's just fusion? No, I think it's a very good fusion. Melody part வந்து நம்ம இந்தியன் ஸ்டைல், there is a raga, கமகமலாம் இருக்கு, but orchestration is all Western. The techniques, instrument usage எல்லாமே you see. Yeah, it's like Ilayaraja is trying to bring the best of both இல்ல, Indian, Absolutely. Carnatic. அது வந்து புதுசா அப்பதான் new something. So similarly, like Adarth வந்து like, do you think this, at least the Western, whatever Western aspect, right, is it inspired by any composer or any period of Western classical? I mean, I wouldn't say so. If you look at the romantic period and the classical period of Western classical music history, நிறைய composers வந்து இந்த மாதிரி marches, there is a genre of music called march. அந்த மார்ச்ல வந்து உனக்கு ட்ரம்ஸ் இருக்கும், அந்த ஸ்னேர் ட்ரம்ஸ், இந்த மாதிரி ட்ரம்ஸ்லாம் இருக்கும், பிராஸ் செக்ஷன் இருக்கும். இது ரெண்டும் they are commonly used. இந்த பாட்டுல if you see, both of them are used, right? Correct. So clearly, anybody who is listened to enough of Western classical music would be influenced by all of that. And the influence தெரியாது, but a lot of composers have done it. It's not any one particular composer you can pin it down to. Also, as you say, it's a small piece to like, I mean, to put it under any specific. Yeah, okay, got it. Okay, I think that's more like the thing. So, like the back to Pallavi, the last one, the mudinjone, again come back to Pallavi. So, again, and observe panena, the strings, small strings again comes. But ipo it seems to be little different. சொல்ல முடியாது. Kind of expands into a bit more happier. ஏன்னா வந்துட்டார், ரைட்? அஜினி வாரலாம் முடிஞ்சு ஜெயிச்சுட்டு வந்து சேர்ந்துட்டார், ரைட்? செகண்ட் காசு, பட் அந்த ஸ்டிங் போகாது, ஸ்டில் தேர். I think that anxiety is தேர்ங்கிற மாதிரி I thought like, yeah, so that's the thing. So I think most of the thing discuss பண்றோம்னு நினைக்கிறேன். So visuals பார்க்கும்போது எனக்கு இன்னொன்று தோணுச்சு, like it's like kind of maybe நான் மியூசிக் நினைக்கிறேன். So இந்த வே ஆஃப் ஒரு ஃபேண்டசி மாதிரி தான் பண்ணியிருக்காருல விஷுவல். This I thought like, is it inspired by Seven Samurai? Like Kurosawa's Seven Samurai மாதிரி இருந்தது, like the தலையில அந்த அந்த இது இருக்குல்ல, பாடி சோடா செந்தில் தலைமையில கொண்ட வச்சுட்டு அந்த மாதிரி ஒன்று வச்சுட்டு வருவார் இல்ல. ஸோ தட் இஸ் ஃப்ரம் Seven Samurai. இல்ல ஏன்னா பிகாஸ் லைக் மணிரத்னம் இஸ் செல்ஃப் கன்ஃபர்ஸ்டு Kurosawa fan, right? So maybe he was inspired to bring it. அதுல இன்னொரு ஆஸ்பெக்ட் என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா, மோர் ஸ்பெசிஃபிக், ஏன் குரோசாவான்னு சொல்றேன்னா, அதுல நடுவில் அந்த பாட்டுக்கு நடுவில் வந்துட்டு அந்த இது சரணம்ல பாடும்போது இல்ல, இவர் ரஜினி ஒரு இடத்துல நின்றுட்டு இருப்பாரு. ஸோ இந்த சைட்ல சோபனா காமிப்பான், ரெண்டு பேர் ஃபீமேல் வாய்ஸ் வரும்போது சோபனா காமிக்கிறான், மேன் வரும்போது இவரை காமிக்கும் போது அப்ப என்ன ஆகுன்னா, ரஜினியை பார்க்கும்போது இல்ல, it seemed to be in like Kurosawa's. ஏன்னு சொல்றேன்னா, அந்த பிளாக்ஸ் எல்லாம் இப்ப மூவ் ஆயிட்டே இருக்கும். ஓகே, அவரோட ஈவன் அவர் சும்மா நின்றுட்டு இருக்கும்போது அவருக்கு அந்த பேண்ட்ஸ் எல்லாம் மூவ் ஆயிட்டே லைக் ப்ளோ பண்ற மாதிரி. ஏன்னா ஐ அப்சர்வ்ல குரோசாவால சீன் இஸ் ஆல்வேஸ் இன் மூவ்மெண்ட். மோஸ்ட்லி யாராவது நடந்துட்டே இருப்பாங்க, அண்ட் பீப்புள் நடக்கலன்னா கேமரா மூவ் ஆயிட்டு இருக்கும். I think you can take Rashomon or Seven Samurai, every scene மூவ் ஆயிட்டே இருப்பாங்க. தட் இஸ் a very unique aspect. அது மேபி இன்ஸ்பயர் ஆயிருக்கலாம். ஸோ வேற பாத்தீங்கன்னா லைக் சோபனா சீன் பாத்தீங்கன்னா அந்த இருக்காது, கம்ப்ளீட் அப்சென்ட். அவர் நின்றுட்டே இருப்பா, உட்காந்துட்டு இருப்பா, ஒண்ணுமே நடக்க, மூவ்மெண்டே இருக்காது. இட் சீம்ஸ் வெரி அவ்வளவு கான்ட்ராஸ்ட் இருக்கும் அது. ஸோ அதே மேபி இஸ் ட்ரைங் டு எம்பசைஸ் தட் இருக்கலாம். Sort of sharing. I think that's more like it, and I think we covered most of the things. So overall, I think it's a great composition, beautiful fusion, bring in best of the taste comes there, like Indian Carnatic style plus Western style. So and உனக்கு ரொம்ப ஃபேவரட் சாங்ங்கிறதுனால நான் நிறைய கேட்டு உனக்கு spend some time actually. முன்னாடி இவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணல இந்த பாட்டுல. So you gave me an opportunity to listen to it. Yeah, definitely. So I think people, I think it's a old song, never மறந்துருப்பாங்க. But
I think it's many people like me, like Kiru and Marangaklam, this song is very special spot, in our whole life actually. Life place. And I revisit this song, this kind of song. At least I revisit, and I think we can see it in this episode. How the situation, the feelings, the கொண்டு வரணும். எப்படி மியூசிக்ல எல்லாத்தையும் யூஸ் பண்ணி கரெக்டா கொண்டு வந்து அவ்வளவு so delicate and minute அது bring out பண்ணிருக்கான்னு பார்க்கும்போது I think that explains it, right? So it's so special to all of us. Yeah, great man. Thanks for all the insights and the intricacies for explaining it and helping me with that. Yeah, great ma, thanks. So I think with that we'll conclude for today. And awesome. Yeah, thanks. You want to say anything to the listeners? I think just if there are songs that they would like us to talk about, open to listening to suggestions, and we can spend some time on it, right? It's just fun. Yes, exactly. That's it. Yeah. So, getting our listeners, just keep giving us good comments and tell us. Of course, give us always suggestions. I think there's always room to improve. Yeah, keep giving us comments and all that. Thanks, Dachi again. Thank you. Thank you for everything. Yeah, you're welcome. Okay, bye. Take care, man. Bye-bye. சோலையிலும் முட்கள் தோன்றும் நானும் நீயும் நீங்கினார் பாலையிலும் பூக்கள் பூக்கும் நானும் மார்பில் தூங்கினார் மாதங்களும் வாரம் ஆகும் நானும் நீயும் கூடினார் வாரங்களும் மாதம் ஆகும் பாதை மாறி ஓடினார் கோடி சுகம் மாறாதோ நீ என்னை தீண்டினார் காயங்களும் மாறாதோ நீ எதில் தோன்றினார் உடனே வந்தால் உயிர் வாழும் வருவேன் அந்நாள் வரக்கூடும் சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜன்மமே கொண்டேன் அதற்காக நான் உன்னை நீங்க மாட்டேன் நீங்கினால் தூங்க மாட்டேன் சேர்ந்ததே நம் ஜீவனே சுந்தரி கண்ணால் ஒரு சேரி சொல்லடி இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக ஜன்மமே கொண்டேன் அதற்காக